இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த இன்டெசா சாவோபாலோ அப்படின்ற கம்பெனி அவங்க வந்து ஆடிட் வந்து இவங்களோட அக்கௌண்ட்ஸ் யார் இந்த சாங் சிங் லாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைவானிஸ் பிஸ்னஸ் மேன் அண்ட் நாசர் அலி ஷபான் அலி அப்படின்னு சொல்லி இல்லையா ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்தவர் இவங்க 2 பேர் அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணும்போது இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து இந்த நம்ம அதானி குரூப்லேருந்து வந்திருக்கு. அதாவது வினோத் அதானின்னு சொல்லிட்டு இவரோட பிரதர் யார் நம்ம கௌதம் அதானியோட சகோதரர் வினோத் அதானியோட அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. ப்ளஸ் இவர் தான் வந்து அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் கௌதம் அதானியோட சகோதரோட மகன் அதாவது வந்து சாகர் அதானி அவரும் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஓசிசிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஓசிசிஆர்பின்றது ஆர்கனைஸ் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வெரிஃபை பண்ணும்போது இதில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 27,000 கோடி மதிப்புள்ள அதானியோட பங்குகள் இவங்க யார் நம்ம இந்த 2 பேர் நான் சொல்கிறேன் அந்த பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து அந்த பங்குகளுக்கு வந்து ஓனராக இருக்காங்க. அவங்க வந்து அந்த பங்குகளை வந்து இவங்க தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க பங்குகள் வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாதாரண மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த பங்குகள் வந்து இந்த மாதிரி வந்து இவங்களே வந்து இன்னொருத்தவங்க பேரில் வந்து வாங்கி வச்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 பங்கோட உண்மையான ரேட்டு வந்து ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பங்குகளை வந்து இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா நினச்சிட்டு மற்றவங்க வாங்கும்போது இது வந்து 50 ரூபாலேருந்து 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் இந்த பங்கோட ப்ரைஸ் ஏறும். அப்போ ஏறும்போது இது வந்து செயற்கையாக வந்து இந்த ப்ரைஸ் ஏறி இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு பங்கோட விலைகள் குறையும். அப்போ விலை குறையும் போது என்ன ஆகும்னா சாமானிய மனிதர்கள் டைரெக்டாக வந்து அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த பங்கு மேலே அதானியோட பங்கு அதானி எனர்ஜி அதானி பவர் அதில் அவங்களோட வேல்யூ இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க திடீர்னு அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு 15,000 வந்துடும். அப்போது மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ரெண்டாவது வந்து மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் டைரெக்டான இம்பாக்ட் உருவாக்கும். இது நடந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா 2023 ஜனவரியில் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து வெளியான உடனே 10 லட்சம் கோடி மதிப்பு இருந்த மொத்த பங்குகள் அதானியோட பங்குகள் அப்படியே சரிஞ்சு 4 லட்சம் கோடிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செபி நம்மளோட இது ரெகுலேட்டரி போர்டு அதாவது வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது வந்து இந்தியாவில் பங்குகளை வந்து ஒழுங்குபடுத்துகிற ஒழுங்கு வாரியம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இவங்க மேலே வந்து எந்த குற்றத்தையும் வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பங்குகளோட விலை ஏறிச்சு. இப்போ வந்து அவங்க வந்து குற்றங்களை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செபி சொல்லிச்சு அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா வந்து அவங்க மேலே எதுவுமே குற்றம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விஸ் பேங்க்ல இருந்தும் மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து செபிக்கு வந்து அங்கேருந்து கிடைக்கல. அதனால வந்து இவங்க உண்மையில் வந்து தவறு செஞ்சுருக்காங்களா இல்லையா பணம் வந்து கையாடல் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது இவங்களால வந்து ஊர்ஜினப்படுத்த முடியல. அதனால வந்து இவங்க மேலே இருக்கிற குற்றங்களை வந்து எங்களால் வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ வந்து மறுபடியும் வந்து அதானியோட ஷேர்ஸோட ரேட்ஸு ஏறி போயிடுச்சு. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து சாமானிய மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் இப்போது யூஸ்வலி இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதானி மட்டும் நான் சொல்லலை பொதுவாக இந்த மாதிரி வந்து செயற்கையாக வந்து பங்கு விலைகளை ஏற்றுற கம்பெனிஸ் பங்கு விலைகளை ஏற்ற இவங்களுக்கு வந்து லோனு கிடைக்குது இல்லையா. இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட வர்த்து 4 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து லோன் வந்து 3 லட்சம் கோடிக்கு தான் கிடைக்கும். அப்போ நான் 4 லட்சம் கோடி உண்மையில் வந்து வர்த்து இருக்கிற பங்குகள் வச்சுட்டு அதை செயற்கையாக விலையை ஏற்றிட்டு 10 லட்சம் கோடியாக வேல்யூ நான் காமிச்சேன்னா எனக்கு 8லேருந்து 9 லட்சம் கோடி வரைக்கும் லோன் கிடைக்கும் பேங்க்லேருந்து. உங்களுக்கு புரியுதா? அப்போ வந்து 4 லட்சம் கோடி தான் உண்மையிலே என்கிட்ட வந்து வேல்யூ இருக்குது. பட் நான் வந்து அதை வச்சுட்டு 8லேருந்து 9 லட்சம் கோடி வந்து நான் வந்து வெளியே பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியும். அப்போ இது ஏன் நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் அதானி கம்பெனியில் தான் வந்து எல்ஐசிஸோட ஷேர்ஸ் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆக்கி எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்து பங்குச்சந்தையில் போடும்போது அதுலேருந்து வந்த பணத்தை எடுத்து நம்ம அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இது வந்து நிரூபிக்கப்பட்டது யூஎஸ் கோர்ட்லேயோ இல்லை வந்து இந்தியாவில் வந்து செபி வந்து இது வந்து இவர் தவறு பண்ணியிருக்காரு நிரூபிக்கப்பட்டால் எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்து விழுந்துடும். அப்போ வந்து எல்ஐசி வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும் போது அதோட வாடிக்கையாளரும் வந்து இதில் வந்து நேரடியாக வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போது இது எதுக்காக வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அதாவது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபைனான்ஷியல் டைம்ஸு ஓசிசிஆர்பி எஸ்இசின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட கோர்ட்டு இன்டெசா பாலோ பேங்க் அதாவது வந்து நம்ம இட்டாலியன் பேங்க்கு ஸ்விஸ் அத்தாரிட்டிஸ்
அது மாதிரி நிறைய பேர் வந்து இவங்க வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அக்கௌண்ட் வரைக்கும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த 2 பேர் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து வினோத் அதானி, சாகர் அதானி, கௌதம் அதானிக்கு வந்து நெருக்கமான தொடர்பு இருக்குது. இந்த பணம் வந்து இங்கேருந்து வெளியே போயிட்டு ரவுண்ட் ட்ரிப்பிங்ன்றது நான் சொன்ன மாதிரி பல தீவுகளில் பல ஷெல் கம்பெனிஸ் வந்து செயற்கையான கம்பெனிஸ்குள்ளே அந்த பணம் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேரில் இவங்க பணத்தை வச்சு இவங்க வந்து இங்கே பங்கை வாங்கி இவங்க டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது உண்மை அப்படின்றது நம்ம நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நாளைக்கு வந்து சாமானிய மக்கள் அந்த கம்பெனியில் அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ண மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த செபியாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் வந்து என்ன வந்து இந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த கேஸை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதானியை வந்து பாஜக கவர்மெண்ட் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆனால் வந்து சாமானியர் மனிதர்களோட பணத்தோட விளையாடக்கூடாதுன்றது தான் என்னோட கோரிக்கை. அதனால் வந்து இந்த கேஸ் மேலே இந்த வழக்கில் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், சரியான விசாரணை பண்ணணும், உண்மை என்ன அப்படின்றது தெரியணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்கள் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.